வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு லிரிக்ஸ் வீடியோவை எப்படி இன்ஷாட்டில் மேக் பண்ணுறது வந்து பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்டிச்சின்னு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒரு 9 ஃபோட்டோஸை கரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி தான் லேயர்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த இமேஜஸை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜை கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இமேஜை வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜுமே சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த 9 இமேஜுமே வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் வந்துட்டு ஒரு 25 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு 25 செகண்ட் இருக்கும். ஸோ அதனால் 25 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்கணும். நான் கொஞ்சம் அது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும், ரொம்ப இதுவும் பெண்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இது இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு பிளர்ராக தான் தெரியும் இமேஜ். பட் வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் இமேஜ் மேலே கார்னரில் இருக்கிற மாதிரி, அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே இந்த இமேஜை கடைசி இமேஜ் எங்கேயோ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி கடைசி இமேஜ் இடத்துல இதை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்துட்டு கடைசி இமேஜ் கிட்ட இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இப்போ வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கடைசி இமேஜ் கிட்ட செட் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இமேஜஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், அதை கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இமேஜ் அப்படியே விட்டுறலாம். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டேச்சுரேஷனையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் இமேஜ் வந்துட்டு டெம்ப்ளேட் இமேஜ் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கீழே வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்ட் ஆப்ஷனில் மேலே பிளண்டை வந்து கம்மி பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 30 வந்து கொடுத்துக்கோங்க. 30 இல்லைனா ஒரு 35, அது உங்களோட சாய்ஸை பொறுத்து இருக்குது. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சாங்குடைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சாங்குடைய லிரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது அங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிங்க. எமோஜி பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜ், அதாவது எமோஜி இமேஜை வந்து நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸுக்கு கீழே இதை வந்து இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சாங்கோட லிங்க் வீடியோவாக கொடுத்துருப்பேன். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த ஆடியோவும் கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக ஷோ ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.